योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय. பிரகாசமாய் எழும்பியிருக்கும் இந்த சூரியன் கொஞ்ச நேரத்தில் சிறிது சிறிதாக உக்ரமாகி அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் செய்யும் அளவிற்கு கூட போகும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த இனிய காலை வேளை அவ்வளவு ரம்யமாக குளிர்ச்சியாக நம்முடைய பகவானை நினைப்பதற்கு ஏற்றவாறு நமக்கு கிடைத்த ஒரு வரமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையும் இந்த வெயில் ஆரம்பிப்பதற்கு முன்பே நாம் உட்கார்ந்து பகவானுடைய நாமத்தை திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருந்தோமானால் அது நம்மை மட்டும் தூய்மைப்படுத்துவதோடு நில்லாமல் நம்மை சுற்றியிருக்கும் சுற்றுப்புற சூழ்நிலையும் தூய்மைப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. ஆக நாம் அதை மேலும் மேலும் செய்வதற்கு வேண்டிய சூழ்நிலையையும் ஏற்படுத்தி தருகிறது. இதை நான் கண்கூடாக அனுபவமாக பார்த்துள்ளேன். சில முறை இந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது ஒரு பெரும் சக்தியில எழும்புவதை பார்க்கிறோம். சில சமயங்களில் நான் திருசூலத்தை பார்க்கிறேன். அதாவது ஒரு சக்தியின் பிம்பமாக வெளிவருகிறது, சில சமயம் சக்தியாக வெளிப்படுகிறது. ஆயினும் இந்த நாமத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி, அந்த சக்தி அங்கு இருப்பவரை தொட்டு உள்ளே இறங்குகிறது. அது மட்டுமல்ல, அந்த சக்தியில் இருப்பது அந்த நாமிதான். அந்த நாமி நாம் நாமம் சொல்லும் பொழுதெல்லாம் நம் கூடவே இருக்கிறார். பகவான் என்னிடம் சொல்வார் அடிக்கடி, திஸ் beggar is with you and within you என்பார். நமக்கு உள்ளேயும் இருக்கிறார், நம்மோடு கூடவும் இருக்கிறார். நம்மை கைப்பிடித்து கொண்டு அழைத்து செல்கிறார். ஆக இந்த நாமத்தை நாம் விடாமல் சொல்லிக் கொண்டிருப்போம். இன்றைக்கு நமக்கு இதை சொல்லும் பாக்கியம் கொடுத்த அந்த பகவானுடைய கருணையை பாராட்டி கொண்டாடி அந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இனி நாள் முழுவதும் கையில் விழும் வேலைகளை எல்லாம் சேவா தாமரைகளாக அவருடைய திருப்பாதங்களில் பாத தாமரைகளில் அர்ப்பித்து கொண்டே இருப்போம். இன்றைய பிரார்த்தனை, தங்களிடம் மீண்டும் மீண்டும் இறைஞ்சி வேண்டிக் கொள்கிறோம். பகவான் தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இந்த பிரார்த்தனை கூட தங்களிடமிருந்து வந்ததுதான். தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, தங்களால் முடியாததும் எதுவும் இல்லை, தாங்கள் இல்லாத இடமும் இல்லை. இன்றைய உலகத்தில் அந்த கண்ணோட்டமே வேறாக இருக்கிறது. ஆட்டிடியூட் என்று சொல்வோம் அல்லவா, அது மாறி இருக்கிறது. பகவான் தாங்கள் அதை சரி செய்து எந்த ஒரு பகை உணர்ச்சியோ போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ மக்கள் மனதில் எழாமல் காக்க வேண்டும். இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நல்லிணக்கம், ஒழுங்கு, கட்டுப்பாடு இவையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்களை ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனை நினைப்போடு வாழ வைக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் 2, அதோடு 3வதும் சேர்ந்துள்ளது. இதையெல்லாம் தங்களால் மட்டுமே உடனடியாக நிறுத்த முடியும். நிறுத்தி அமைதியும் சமாதானமும் எங்கும் இருக்க வழி செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதித்து யார் மனதிலுமே இந்த பகையுணர்ச்சி எழாமல்
காப்பாற்ற வேண்டும். திரும் திரும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், இது தவிர திரும் திரும் என்று நிகழும் கோர விபத்துக்கள், இவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் மனதிலே எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் உயர் சிந்தனை இருக்குமாறு தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, விலக்கின்றி ஒவ்வொருவருமே ஏதேதோ பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ அல்லது வேறு கஷ்டங்களோ மிகவும் துன்பத்தில் விழுந்து உதவியின்றி பாதுகாப்பின்றி பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் விதி விலக்கே இல்லை என்று பார்க்கிறோம். இதற்கு காரணம் அந்த விதியினுடைய பயன்தான், விதியினுடைய போக்கு. இந்த கர்ம விதியை இறைவனுடைய நீதி என்றே சொல்லலாம். இதற்கு யாருமே தப்பிக்க முடியாது. துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும், யாரையுமே விட்டு வைக்காத அவதாரங்களை கூட. ஆக இப்படி இருந்தாலும் இதற்கும் மேலே ஒரு பெரிய விதியை பகவான் கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் காரணமற்ற கருணை. அவருடைய பெயர் அன்பினாலும் தயாள குணத்தாலும் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு கருணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக அவரிடம் வேண்டிக்கொள்வோம். இந்த உலகத்திலே ஏதேதோ துன்பங்கள் துயரங்களில் விழுந்து சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கும் அத்தனை பேருக்கும் தங்களுடைய கருணையானது சென்று அடைந்து அவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து ஒரு மீட்பும் உயர்வும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் தங்களுடைய சுயநலமின்றி எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த தன்மையோடு தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாமல் பெரும் முயற்சி செய்து ஆனந்தமாக எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் எங்கள் மனதில் இப்பொழுது ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. உலகம் நிரம்பி இருக்கிறது. அதனால் பலவிதமான தாக்குதல்களுக்கு ஆளாகிறோம். தினம் தினமென்று இனம் தெரியாத ஒரு பயம், நெருப்பு போன்ற விஷம் போன்ற கோபம், அது தவிர பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு அதை துக்கமாக மாற்றிக்கொள்ளும் சுபாவம், இப்படி எத்தனையோ. ஆனால் தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறைவனுடைய நாமத்திற்கு ஈடு எதுவும் இல்லை, அதுவும் இந்த கலியுகத்திற்கு. அப்பேற்பட்ட ஒரு பெரும் சாதனை அது, எல்லோருக்கும் ஏற்ற சாதனை. அதனால் அழிக்க முடியாத பாப்பமே கிடையாது. வல்லமை மிக்க ஒரு பெரும் ஆயுதம். நம்முடைய பூர்வஜன்ம பாப்பங்களை அழிப்பதோடு நம் உள்ளத்திலே வேரூன்றி இருக்கும் வாசனைகள் என்று சொல்கிறோம், நாம் செய்த கர்மாக்களினுடைய பதிவுகள் சூக்ஷ்ம நிலையில் இருந்து கொண்டு அவ்வப்பொழுது வெளி விஷயங்களை இழுத்து போட்டு மீண்டும் மீண்டும் கர்மங்களை செய்து நம்மை பிறவி தலையில் சிக்க வைக்கிறது. அதையும் தங்களால் வேறறுக்க முடியும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கு இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் தங்களுக்கு அர்ப்பணமாக
தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக அதை செய்து போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஒவ்வொரு செயலையும் நாம் ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே எல்லாம் நடைபெறுகிறது. எங்களுடைய கர்ம பலனாக அது இருந்தாலும் அதையும் சங்கல்பிப்பவர் தாங்கள்தான். தங்களிடமிருந்து வரும் எதுவுமே கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆகையால் அதை நாங்கள் ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் கூட பிடிவாதமாக ஒரு ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்கும் ஒரு நோக்கை நாம் வளர்த்து கொண்டோமானால் மிக விரைவிலேயே ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக முடிவதை காண முடியும். அது ஒரு உயர் ஞானத்தில் கொண்டுவிட்டு நம்முடைய மனதை முற்றிலும் தூய்மைப்படுத்தும். தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் நாங்கள் முற்றிலும் விட வேண்டும். அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கும் அகம்பாவம். நான் இந்த உடம்பு என்ற மாயை தோற்றத்தினால் நான் எனது என்ற இரண்டு சுயநலங்களில் நாம் சிக்கிவிடுகிறோம். நம்மை சுற்றி ஒரு குறுகிய வட்டம் போட்டுக்கொண்டு அதற்கு மேல் தாண்ட முடியாமல் தவிக்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு இந்த அகம்பாவத்தை வேறறுத்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று மீண்டும் 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 ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் அவிநாசர்.